Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைஞ்சு போனால் 10th +2 சர்டிஃபிகேட் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயும் போய் அலையணும், இல்லை அதாவது சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போய் நீங்கள் அலையணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும். சிறுவாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா digillocker.gov.in இந்த வெப்சைட்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து விசிட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ஒரு தனி யூனிக்னு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் கொடுத்து உங்களுடைய பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊர் எல்லாமே கொடுத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அடுத்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா HSC மார்க் ஷீட் அண்டு SSC மார்க் ஷீட்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் மிஸ் ஆகிடுச்சோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட் வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுங்கிறனால வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நேம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டில் உள்ள நேம் வந்து கொடுக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வெப்சைட்டில் கவனமாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2016 to 19 அதாவது 2016 வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 2015, 14, 13 அந்த டைமில் வந்து 10th 12th படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது 2016 அந்த வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் அதாவது ரோல் நம்பரை போட்டுட்டு உங்களுடைய மந்த்து எப்போ வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஸ்கூலில் அந்த மந்த் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் கீழே வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த வெப்சைட் மூலயமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்குமே நன்றி. உங்களுக்கு வந்து இதே போல் தான் 10th மார்க் ஷீட் இப்படி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ரீலோட் ஆகி உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா PDF ஃபைலில் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து என்னால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பண்ண முடியல. ஏன்னா நாங்கள்லாம் 10th 12th படித்தது வந்து பார்த்திங்கன்னா 2016 முன்னாடி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வந்து இருக்காது. இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு பெனிஃபிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன வீடியோ நெக்ஸ்ட் வேணுங்கிறது வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, புத்தம்போது வீடியோவில் நாளை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.